ஆத்தாடி மனசு ரெக்க கட்டி பறக்குது. நோ யூஸ். கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு, ஒரு பையனும் இல்லை. ஒரு பையன் இல்லையா? பையன் ஒரு பொண்ணுதான். பையன் பொண்ணுதான், ஒரு பையனும் இல்லை, ஒரு பொண்ணுதான். ஆமா, ஒருவேளை வருங்காலத்துல இருக்கு. வருங்காலத்துல முயற்சி பண்ணுங்க. நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா. உண்மையாவே நான் ரொம்ப அமைதியான பொண்ணு, பார்த்தாலே தெரியுதுமா. எனக்கு 5 வயசு வரைக்கும் பேசவே வராது. ஆமா. உனக்கம்மா? ஆமா, 5 வயசு வரைக்குமா? அப்படி ஒரு சின்ன குழந்தை உங்க ஊருக்கு உங்களை நம்பி நீங்க கை தட்டுவீங்க அப்படிங்கறத நம்பி என்னதான் நடுவர் 20,000 சம்பளம் கொடுத்தாலும் அதை விட பெருசு உங்களுடைய கை தட்டு அடைக்குதுமா. சொல்லுமா, சொல்லுமா, பேசுமா. கம்மியா சொல்லிட்டோம், பேசுமா. உங்க கைதட்டு தான் பெருசு நம்பி நான் உங்க ஊருக்கு காலடி எடுத்து வச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. ஒரே ஒரு தடவை? ஆமா, ஒரு தடவை. இந்த பொண்ணு கைத்தல் நடக்க போகுது. எங்க நடுவர் வந்து அப்பப்ப தட்டு எடுத்துட்டு வருவாரு, கொஞ்சம் கலெக்ஷன் போட்டு விடுங்க. போடுங்க, அப்படியே எடுத்துட்டு ஓடிடுறேன். உங்களுக்கு ஏன் தர மாட்டேன். கொடுக்கும் போது அன்பளிப்பு எல்லாம் கொடுக்கறதா இருந்தா பிரீத்தின் பேர் எழுதி கொடுங்க. நீங்க 19 ரூபா கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என்கிட்ட பங்கு கேட்பாங்க, பிரிச்சு கொடுக்க முடியாது. உண்மையாவே சொல்ற நடுவரங்களே, வந்தோடனே மழை பெஞ்சுது, நீங்க பயந்தீங்க. ஆமா, நான் எந்த ஊர்ல என் பாதத்தை எடுத்து வைக்கிறேனோ அந்த ஊர்ல மழை வராது. ஏன்? என்னுடைய பாத ராசி எப்படி? ஆமா, கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறங்க என் மாமியார் வீடு லட்சாதிபதி ஆகிட்டாங்க. லட்சாதிபதி ஆயிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி அவங்க கோடீஸ்வரங்களா இருந்தாங்க. ஏன்? என்னோட பாத ராசி அப்படி ஒரு ராசியான பிள்ளைய இறக்கி விட்டுருக்கீங்க.